கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதை கொடுக்குறக்கா நிர்வாகம் வந்திருக்காங்க யாரையும் உள்ள கூப்பிட்டு போக கிடையாது நீங்கள் சார் தவிர சொல்லி சார் அதுதான் உள்ள 10 பேர் தான் கூட வர போகிறாங்க ஏன்னா அங்கே தான் அவ்வளோ இடத்துக்கு கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பி போயிடுவேன் அவ்வளோதான் இது எங்களோட நோக்கம் இவங்க எல்லாருமே மனு கொடுக்குற நிர்வாகி யாரும் என்னுடைய உறுப்பினர்கள் அப்படி யாரும் வரல ஏன்னா யாரும் நான் தகவல் சொல்லியிருந்தால் அது கூட்டம் வேறு மாதிரி கூடியிருக்கும் இவங்கெல்லாம் வெளியில் இருக்க விட இங்கிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்லதுன்னா என்ன நீங்கள் சார் இங்கேயே இருக்கட்டும் போகும்போது கூட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல வரேன் அவ்வளோதான் நான் வெளியே போகும்போது அவ்வளோதான் மனு கொடுக்குற 5 பேர் 10 பேர் கூட்டு அவ்வளோதான் உள்ள போகிறோம் சார் நான் முன்னாடி சார் வெளியே போனால் தான் சார் பிரச்சனை உள்ள இருந்தால் சேஃப்டிங்க சார் இல்லை அவங்க அங்கே நின்று தான் வச்சுங்களேன் மக்கள் கிடைஞ்சா இருக்கும் இல்லைங்களா இங்கே ஓரமாக நின்று போகிறாங்களே ப்ளீஸ் நான் இப்போ வந்து கொடுத்து போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் கொடுத்து போகிறேன் சார் இல்லை எனக்கு ஜஸ்ட் ஃபார்ம் டாக்குமெண்ட் இப்போ டைப் வரைக்கும் வெயிட் பண்ண சார் 5 மினிட்ஸ் வந்துடுவான் சார் எங்கள் மக்கள் கம்முன்னு கம்முன்னு இருப்பாங்க சார் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சார் அரசாங்கத்துக்கு எதிராக கிடையாது மக்கள் எங்கள் மக்கள் தான் எங்களுக்கு வேறு தனி மக்கள் கிடையாது அப்படி இல்லைங்க சார் அரசாங்கம் இல்லாத கூட்டம் போட வேண்டாம்னு சொல்கிறேன் உங்களை வர வேண்டாம்னு யாரும் சொல்லலை மனு கொடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை சார் இப்போ அவங்க தனித்தனியாக மனு கொடுக்க ஆசைப்பட்டாங்க எல்லா சாப்பிட்டு நான் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் அவங்க நான் 1 மணி தான் நான் கொடுக்க போகிறேன் ஆனால் இண்டிவிஜுவலாக அவங்க கொடுக்க வந்திருக்காங்க நான் வேண்டாம் நான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் கலெக்ட் பண்ணி எல்லாருமே மனு கொடுக்குறீங்க யாரும் கூட்டு போங்க இல்லை அதான் இப்போ மனு ஜஸ்ட் டைப்பிங் ஆகிடுச்சு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்துடும் நான் உள்ள கொண்டு போகிறேன் ஏன்னா எல்லாரும் மனு கொடுத்து வந்திருக்காங்க ஆனால் எல்லாம் கொஞ்சம் சரி வராங்கனால எல்லா சாப்பிட்டு நான் கொடுக்க போகிறேன் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் ஆளாளுக்கு மனு கொடுத்தா தான் ஓகேன்னா ஆளாக டைப் பண்ணி வந்துருவாங்க ஆளாளுக்கு கொடுக்கணும் இல்லை நீங்கள் அதுதான் விரும்புறீங்கன்னா நான் எல்லா மனு கொடுத்துருவேன் சார் நான் சொல்லுறது எதுக்கு ஒரு ஆமாம் தனித்தனியாக பாதிப்பட்டிருக்காங்க சார் இஷ்யூ ஒன்று தான் தனித்தனியாக பாதிப்பட்டிருக்காங்க அவங்க தனித்தனி வாழ்க்கை ஒரே குடும்பம் கிடையாது அவன் வயிறு வாய் வேற அப்போ அவன் பாதிப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான்ல கமிஷனர் நியாயம் கேட்பான்ல அதுக்காக வந்திருக்காங்க அவங்க ஆனால் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் யாரும் உள்ள வராதிங்கப்பா உங்கள் சார்பில் நானே மனு கொடுக்குறேன் என்ன சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இதுதான் இப்போ எடுக்கிற முடிவு இதான் இதுக்கு நடக்கிற நடவடிக்கை அவ்வளோதான் டெஃபினெட்லி எந்த இஷ்யூ ஆகாத நான் பார்த்துக்கிறேன் சார் எந்த இஷ்யூ வராமல் நான் பார்த்துக்கிறேன் நான் பொறுப்பு சார் கூட்டம் வந்தாலும் நாங்கள் பதில் சொல்ல நியூஸே கரெக்டுங்க சார் நான் வந்து கூட்டத்துக்காக பப்ளிக்கு சொல்ல கிடையாது என்ன சொல்றாங்க கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாங்க வெயிட் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் என்னுடைய பதில் அவங்க திருப்தி இல்லைன்னா அவங்க மனு கொடுப்பாங்க அவங்க சைடில் என்ன கொடுக்குறாங்க அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் மற்றபடி யாரும் பிரச்சனை நடக்கல வரல ஓகே அது எங்கள் கோரிக்கையை மனுவாக கை பண்ணி புதுசு சார் தனக்காக சால்வ் கொடுக்குறோம் ஆனால் அந்த பின்னாடி சார் என்ன சொல்கிறாரு கேட்டு சொல்லுங்க ஃபர்தராக அவரோட பதிலை வச்சு நாங்கள் அடுத்து வந்து என்னுடைய முடிவு நான் முடிஞ்சிருக்கிறேன் அவருடைய நாலேஜுக்கு கொஞ்சம் சேர்த்துங்க அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு சொல்லுங்கள் சார் அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கு வெயிட் பண்ணுறேன் சத்தமெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க முடிப்பான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் அடுத்து வச்சுட்டு நான் ப்ளீஸ் தேங்க்யூ உட்கார் தான் சொன்னேன் உட்கார் தான் சொல்லி வேலை சொல்லி உட்கார் தான் சொல்லியிருக்கேன் எல்லாம் ஓகே பாருங்க உட்கார் அப்பதான் நீ பேச தெரியும் சார் பின்னா அவ்வளோ தெரியும் உட்கார்